வந்து நான் இன்றைக்கி என்னோடய சமையல் இன்றைக்கி என்னென்னா சில்லி பட்டர் ப்ரான். ஓகே, நீங்கள் வந்து பட்டரும் சேர்த்துக்கலாம். அப்படி பட்டர் வேணான்னா நீங்கள் வந்து ஆயிலையும் சேர்க்கலாம். ஓகே, அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து ப்ரான் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஸ்கினோடு வச்சிங்கன்னா, ஸ்கின் அந்த ஹேட்லாம் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆக்சுவலி ப்ரானில் வந்து அந்த ஸ்கின்லேயும் அந்த ஹேட்டில் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு இது பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இப்படி க்ளீன் பண்ணிடுங்க. அந்த ஹேட் கிட்ட இருக்கிறது அதையும் அப்படியே அமுக்கி எடுத்துடலாம். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையான இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், மேரினேட் பண்ணிடணும். அதுக்கு தேவையானது வந்து பிளாக் பெப்பர், லைட் சோயா சாஸ், கார்ன்ஸ்டார்ச், இது மூணும் போட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். அதுக்கு தேவையானது கார்லிக் இருக்குது. இது வந்து ட்ரை சில்லி, ஒரு 3 ட்ரை சில்லி எடுத்துருக்கேன். இது வந்து ரெட் சில்லி, ஸ்மால் ரெட் சில்லி. உங்களுக்கு உரப்பு அதிகமாகனா நீங்கள் கூட எடுத்துங்க, இல்லைன்னா குறைச்சி எடுத்துங்க. கறி லீஃப் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது. ஜிஞ்சர் பாருங்கள், ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப் லெமன் இருக்குது. அதுக்கு வந்து க்ரீமர் இருக்குது. அப்படி க்ரீமர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் வைக்கலாம். இது வந்து எக் யோக், ஒரு எக் யோக், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட். இப்போ வந்து நான் வந்து முதல்ல செய்முறை நீங்கள் முதல்ல பாருங்கள். இதை முதல்ல நம்ம மேரினேட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் அப்படியே போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 1 more ஐட்டம் நம்ம உங்களுக்கு எல்லா டேபிளில் இருந்துச்சு, உங்களுக்கு அதில் காட்டலை. நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த பூண்டு ஜிஞ்சர்லாம் தாளிக்கும் போது இது தேவைப்படும். கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் வேணுன்னா வெஜிடபிள் ஸ்டாக் வைக்கலாம், இல்லைன்னா ப்ரான் ஸ்டாக். உங்களோட அந்த நீங்கள் வந்து இந்த ஹேட் வைக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டு இந்த சிக்கன் ஸ்கின்னு அதோட ஹேட்லாம் போட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டு உப்பு போட்டு லேசாக நீங்கள் கொதிக்க வச்சு அந்த ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதோட மேரினேட் நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து லைட் சோயா சாஸ் ஒரு 1.5 ஸ்பூனு. இதில் வந்து கொஞ்சம் சொல்ட்டி இருக்குது. கொஞ்சம் பிளாக் பெப்பர், அப்புறம் கார்ன்ஸ்டார்ச். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சேன். ஸோ நான் 2 ஸ்பூனும் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க தேவையில்லை. ஒரு 5 மினிட் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கணும். முதல்ல ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஏசியனோட மோஸ்ட் வந்து சைனீஸ், தாய்லாந்து, அந்த மலேசியன் எல்லாம் ரொம்ப விரும்பி செஞ்சு சாப்பிட்ற ஒரு டிஷ். இது ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது கிச்சனுக்கு வாங்க, நான் அது செய்முறையாக காட்டுறேன். அதேபடி ஃபாலோ பண்ணுங்க. நான் இதில் வந்து பட்டர் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த ஆயிலே அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த தாளிக்கிற ஜாமான்லாம் அதிலே போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரான் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரான் குக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம் சேர்த்துங்க. கொஞ்சம் பட்டர், அந்த ஃப்ளேவருக்காண்டி பட்டர் சேர்க்குறேன். இதெல்லாம் ப்ரானை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் பொரிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் தெரியுமா பார்த்து செய்யுங்க. நம்ம பொரிக்கும், அது ப்ரான் வந்து கலர் மாறும். எல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு. ரொம்ப பொரிய விடாதீங்க, அப்புறம் அந்த ஜூஸி போயிடும். ஓரளவு தான், ஏன்னா நம்ம அப்புறம் அதெல்லாம் தாளித்து திரும்பவும் இது ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் நம்ம இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டுருவோம். கார்லிக், ஜிஞ்சர், சில்லி,
எல்லாம் போட்டுருவோம். முதல்ல நல்லா போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. நல்லா பொரிவிட்டாது. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வருது. அந்த கறி லீஃப்லாம் சேர்த்து விட்ருங்க. கருவேப்பிலாம் சேர்த்து விட்ருங்க. ஆக்சுவலி இது சில்லி ப்ரான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சூடாக சோறுக்கு போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நெடியேறுது. காய்ச்சி செய்யுங்க. முதல்ல நான் வந்து க்ரீம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து எக் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சில்லி ப்ரானுக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு இருங்க. ப்ரானெல்லாம் அதில் சேர்த்துருங்க. ஃப்ரை பண்ண ப்ரான்லாம் சேர்த்துருங்க. லெமன் எடுத்து வச்சுருங்க. அதை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஹாஃப் லெமன். கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. பார்த்துங்க. அப்படி உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பண்ணிக்கலாம். போட்டு பார்த்துருங்க. கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்குங்க. எவ்வளோ உரப்போணுமோ நீங்கள் வந்து சில்லி நீங்கள் சேர்க்குறதுல தான் இருக்குது. நீங்கள் கூட சில்லி சேர்த்திங்கன்னா கூட உரப்பாக இருக்கும். இது ஜஸ்ட் நைஸ் என்னோடய இதுக்கு வந்து நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வித்தியாசமாக செஞ்சு விடுங்க குழந்தைங்களுக்கு, ஃபேமிலிக்கு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம் ஆக்சுவலி. ஓகே, கடைசியாக வந்து இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் ஸ்டாக்கு ஊற்றிங்க. அப்படி சிக்கன் ஸ்டாக்லாம் நீங்கள் ப்ரான் ஸ்டாக்கோ இல்லை வெஜிடபிள் ஸ்டாக்கோ ஊற்றலாம். இந்த ஃப்ளேவருக்கு தான் ஆக்சுவலி. அது ஃப்ளேவருக்காண்டி தான் நம்ம ஊற்றுறோம். நல்லா கோட் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். கரெக்டாக அது வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக வந்துருச்சு. குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கனிஷிங்க்கு வந்து ஸ்ப்ரிங் அனியன் போடலாம், மல்லி இலை போடலாம், இது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். த ஆர்ட் ஆஃப் மாம் என்னோடய குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக நான் வந்து சமையல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.